ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது டுட்டோரியல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3D ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இப்போ ஒரு 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது. முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான் எடிட்டர் அப்ளிகேஷன் கெயின் மாஸ்டர். இன்னொன்று டவுன்லோட் பண்ணோம். அந்த சாங் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் இருக்கணும். அது ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் AVE பிளேயர் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக தான் வரும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாதான் அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த ஸ்பெக்ட்ரம் டிஃபால்ட்டாக இருக்காது, நிறையா இருக்கும். அது மட்டும் இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த த்ரீ லைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் லைப்ரரி இருக்கும். லைப்ரரிக்கு போய் உங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன ஆடியோஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். அது உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை எடுத்து நீங்கள் அங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ நான் எடுத்துகிட்டு இங்கே அது ப்ளே ஆயிரும். இங்கே 3 லைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஈக்குவலைசர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இது ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த லைன் பட்டன் இருக்கு பாருங்கள், இங்கே டாட் பட்டன்ஸ் இருக்கு பாருங்கள், மெனு மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி அதை கொண்டு வரணுமோ இந்த டிசைன் தான் நமக்கு அந்த வீடியோ மேக் பண்ணுறது. இங்கே கீழே பாருங்கள், லோட் ஃப்ரம் ஃபைல், அதை கிளிக் பண்ணுங்க. லோட் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபைலுக்கு போகும். நீங்கள் போய் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைல்ஸில் போய் ஓகே, நான் இப்போ ஒன்று கொடுத்துருக்கேன். கீழே இந்த விஷுவலைசர் அப்படின்னு ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி இப்போ இந்த இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி டவுன்லோட் ஐக்கான் மாதிரி பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஆப்ஷன் வரும். இங்கே கீழே வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும். நான் ஏற்கனவே இந்த சாங் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு ஃபோட்டோ தேவை, பேக்ரவுண்ட் இமேஜ் தேவை. நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அது பேக்ரவுண்ட் அந்த ஃபோட்டோ கட் பண்ணணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் நான் சொல்கிறேன். அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ என்ன பார்க்கலீங்கன்னா மேலே ஐ பட்டன் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் நேம் சொல்கிறேன், remove.bg. பிஜின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். 5 செகண்ட்ஸ் உங்கள் இதில் ஒரிஜினல் ஃபோட்டோ, இது நம்ம கட் பண்ண ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க ரேஷியோ. இந்த மீடியா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் மீடியாவில் தான் கொண்டு வரணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா 30 செகண்ட்ஸ், நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே வச்சாச்சு. இப்போ நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோ அப்படியே கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அது நீங்கள் ஈக்குவல் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுட்டு கரெக்டாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஈக்குவல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஓகே, டிக் கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த டவுன்லோட் பண்ணோம்ல ஆடியோ, அந்த டிசைனோட அந்த ஆடியோ நம்ம இங்கே கொண்டு வரணும். இது வந்து லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ கொண்டு வரக்கு லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு நேராக ஜூம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. கீழே அப்படியே இங்கே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பிளெண்டிங் இருக்கும். பிளெண்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அந்த டிசைன் மட்டும் ஆடியோ டிசைன் மட்டும் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ உங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ இங்கே இம்போர்ட் பண்ணணும்.
லேயர் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோ வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிராப் பண்ணிக்கலாம். சைஸ் கரெக்டா வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் ஏன் கிராப் பண்றேன்னா இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், நான் கடைசியில் சொல்றேன் ஏன் நான் கிராப் பண்ணேன்னு. கிராப் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம போட்டோக்கு ஈக்குவலா இந்த போட்டோவும் கொண்டு வரணும். கரெக்டா அப்படி மெர்ஜ் பண்ற மாதிரி கொண்டு வரணும். கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த போட்டோவையும் லென்த்தா ஃபுல்லா இழுத்து விட்டுருங்க. ஓகே, இழுத்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த ரிங் மாதிரி கொண்டு வரணும் ஃபுல்லா. ஓகே, இப்போ எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோவை கிளிக் பண்ணி இங்க கிராப்னு இருக்கும். கிராப் பண்ணுங்க. இந்த போட்டோவை கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு விட்டுருங்க. டிக் பட்டன் கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த வீடியோ டிசைன் ரிங் வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. இந்த இதை ரிங்கை ஓகே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாச்சு. ஓகே, கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அந்த பிக்சர் கொண்டு வந்து பேக்ல கொண்டு போய்க்கோங்க. பிக்சர் பேக்ல கொண்டு போயிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த ஐக்கானை வந்து கரெக்டா வச்சுட்டு ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோ வந்து கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. அந்த போட்டோ அந்த ரிங் வந்து எது வரைக்கும் வருதோ மேல அது வரைக்கும் நீங்க நல்லா வச்சு கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டா வந்துருச்சு. இப்போ எப்படி இந்த விஜய் போட்டோ சுத்தி அந்த ரிங்கு போற மாதிரி இருக்கு. இப்போ இதில் நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ரிங்குக்கு. ஓகே, எப்படி கலர் சேஞ்ச் பண்ண அந்த ரிங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த ஆடியோவை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க கலர் ஃபில்டர் இருக்கும். கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ரெட் ப்ளூ இருக்கும். ரெட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ உங்களுக்கு என்ன கலர் வேணும் மற்றது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். அந்த நம்ம கட் பண்ண போட்டோம் இந்த ரெண்டு கலர் மட்டும் தெரியல. இந்த ரெட்டும் இந்த ப்ளூ இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு என்ன கலர் வேணும், இந்த ரெண்டுல என்ன கலர் வேணுமோ அதை சாய்ஸ் பண்ணிக்கோங்க. வேற கலர்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கட் பண்ணது அப்படியே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருங்க. இது வந்து நம்ம நல்லா இன்னும் பிரைட்டா தெரியணும். அந்த போட்டோ கிளிக் பண்ணுங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் நீங்க கலர் அந்த ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னாலும் ரெட் கலர் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒயிட் கலரே போதுனாலும் ஒயிட் கலரே வச்சுக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெட் கலர் நல்லா கான்ட்ராஸ்டா வேணும். இல்லைன்னா ஒயிட் கலரே போதுன்னா கலர் ஃபில்டர்ல போய் நீங்க நார்மலாவே வச்சுக்கலாம். நார்மலா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த போட்டோ வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ கரெக்டா வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ண பாருங்க. இப்படி கரெக்டா அந்த ரிங் வந்து நம்ம போட்டோக்கு மேல சுத்துற மாதிரியே இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஆடியோ ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இந்த சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அது கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும். நான் கலரும் சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஒயிட்டா வச்சிருந்தாலும் ஒயிட்டா வச்சுக்கலாம். இல்ல ப்ளூ ஆர் ரெட் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த போட்டோக்கு மேல இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த போட்டோ கீழே கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கரெக்டா வச்சிருங்க. இப்படி வச்சிருங்க கரெக்டா இருக்கும். வச்சுட்டு நீங்க இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளே பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு ஆடியோ கரெக்டா இருக்கா அப்படின்னு. அதில் நீங்க எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த ஆடியோல. அது எப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ஆடியோக்கு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இன்அனிமேஷன் இருக்கும். இன்அனிமேஷன் கிளிக் பண்ணுங்க. இது நிறைய ஆப்ஷன் இருக்கு எப்படி வரணும். இங்க பாருங்க ஸ்லைடு நிறைய இருக்கு. ஸ்லைடு லெஃப்ட் ஸ்லைட் அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. டிராப் நிறைய இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வச்சுக்கலாம். இப்போ இதே லாஸ்ட்ல எண்டிங்ல இதே மாதிரி முடியும்னா இங்க அவுட் அனிமேஷன் இருக்கு கீழே. அதே மாதிரி எங்க வச்சிருங்க. கீழே போய் டவுன் வச்சிட்டீங்கன்னா அதே கீழே மறையிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ சூப்பரா வந்துருச்சு. ஓகே, இது நம்ம எப்படி சேவ் பண்றோம்னா இங்க ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்கு இந்த கார்னர்ல அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபுல் ஹெச்டி வேணுமா ஹெச்டியா எவ்வளோ எஃப்பிஎஸ் கேட்கும். 30 ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துருக்கேன். 30 ஃப்ரேம்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 2000
ஓகே, வீடியோ இதாயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் பர்ஃபெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணது தெரியல, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறப்ப சுத்தமா தெரியாது. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.